ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th பயாலஜி சாப்டர் 2ல புக் இன் புக் பேக் எல்லாமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ் இதில் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்டில் குவார்டர்லி, ஆஃபர்லி இல்லைனா வந்து ரிப்பீட்டடாக வந்த கொஷின்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப நேரம் வேலை பார்த்து தான் ஒவ்வொரு லெசனுக்கும் இம்பார்ட்டன்ட் போடுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா மார்க் ஸ்கோர் பண்ணலாமான்னு. புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு 50% மார்க் கூட நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ புக் பேக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் பயாலஜியில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ புக் இன்சைட் கண்டிப்பாக படிக்கணும். அதுலேயே நான் சொன்னக்கூடிய கொஷின்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிங்க. இம்மிடியேட்டாக உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து நோட் பண்ணி படிக்க பாருங்கள். சேனலில் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. அவங்களுக்கு போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2-3-4 ஹவர்ஸ் கிட்ட டைம் ஆகுது. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வீடியோ போடுற கல்வி விஜி சேனல் ஆன்டிக்காக ஒரே ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே வீடியோவில் உங்கள் எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சாப்டர் 2க்கானது பயோசுவாலஜி. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க் கொஷின், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கும் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி சாப்டர் 2 கிங்டம் அனிமாலியா இங்கிலீஷ் மீடியத்துக்கானது இம்பார்ட்டன்ட் புக் இன் புக் பேக் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 15ல் உங்களுக்கு ஓப்பன் டைப், க்ளோஸ்டு டைப் இருக்கு இல்லையா? ஸோ நான் மார்க் பண்ண இடங்கள்ல இருக்க அந்த நோட்ஸை படிச்சுக்கோங்க. இது 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 17ல் ஜீலம் 2.1.4 இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஃபுல்லாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது ஃபுல்லாகவே படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5 மார்க்ஸ்லேயே உங்களுக்கு இங்கே கீழே பாருங்கள், ஜீலோமேட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதை எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். அதே போல் அசிலோமேட்ஸ் அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். இதுவுமே 2 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. ஓகே, ஸோ 5 மார்க்ஸில் ஃபுல்லாக டோட்டலாக படிக்கணும். ஜீலம்னா என்ன அப்படின்றத அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமாலியா, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.2ல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமாலியா 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இதை உங்களுக்கு நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. ஃபைலம் அனலிடா இருக்கு இல்லையா? ஸோ இது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக அந்த கண்டென்ட் ஃபுல்லாக படிங்க. அதுக்கடுத்தது 2.3.7 ஃபைலம் ஆத்ரோபோடா, அதுவுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். அதில் இன்செக்டானா என்னன்னு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த போர்ஷன் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மோல்ட்டிங்னா என்ன அதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது டிஃபைன் ஹெமோஷியல் கேட்குறாங்க. ஸோ கீழே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேஜ் நம்பர் 24ல் இந்த லாஸ்ட் அந்த ஒரு 2 லைன்ஸில் இருந்து இந்த கேவிட்டி கால்ட் ஹெமோஷியல். ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது 2.3.8 ஃபைலம் மொலுஸ்கா, ஃபைலம் மெலாஸ்கா, இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஃபுல்லாகவே நோட் பண்ணி படிங்க. இதெல்லாம் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அது உள்ளே இருக்க கண்டென்ட்லேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் இருந்தும் 3 மார்க்ஸில் இருந்தும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 26ல் பார்த்தீங்கன்னா ஃபைலம் கார்டேட்டா இருக்கு இல்லையா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இதை நல்லா படிங்க. இது 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதாவது கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ் இருக்கியா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நிறைய டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 100% படிக்கணும். பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த லெசனில் இந்த கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஃபைலம் கார்டேட்டா இதுவுமே நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் பாருங்கள், 29 எடுத்துக்கோங்க. 2.4.7 கிளாஸ் ஆம்பிபியா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே படிங்க. 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்தது ரெப்டீலியா,
கிளாஸ் ரெப்டீலியா 2.4.8 இந்த கண்டென்ட்டும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 30ல் இருக்கு இல்லையா, இதுவுமே 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து 2.4.10 கிளாஸ் மமாலியா இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 31ல் மமாலியா, இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கும்போது இன்சைடில் இருந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸும் நிறைய வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயே சொல்கிறேன். 5 மார்க்ஸில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க. அதே 5 மார்க்ஸில் இருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா படிங்க. என்னடா நிறைய புக்கின்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சாப்டர் 2 பொறுத்தவரை புக்கின்ல தான் உங்களுக்கு நிறைய 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து 22 இம்பார்ட்டன்ட். ஒய் ஆர் ஸ்பாங்கின் அண்ட் ஸ்பைக்லஸ் இம்பார்ட்டன்ட் டு எ ஸ்பாங்கி. அடுத்து 23 படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். 25 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்பேர் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி. ஸோ நான் ஷேட் பண்ண கொஷின்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 26, 30, 31 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து 34, 37, 40லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் குவார்டர்லி ஆஃபர்லி ஃபர்ஸ்ட் மிட்டம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 22, 23, 25, 26, 30, 31, 34, 36, 37, 39, 40 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம சொன்ன கொஷின்ஸ்லாம் எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இதே வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தமிழ் மீடியத்துக்கு பார்த்துருவோம். பாடம் 2 விலங்குலகம். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 18ல் உங்களுக்கு இந்த நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இதில் பாருங்கள், திறந்த மற்றும் மூடிய வகை என 2 வகைகள் உள்ளன இருக்கு இல்லையா, இந்த பேசேஜ் அப்படியே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அது 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 19ல் 2.1.4 உடற்குழி, அதாவது ஜீலம், இது 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும், சரிங்களா? இது ஃபுல்லாக படிக்கணும். இதில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து இன்சைடில் இருந்து கேட்குறாங்க. உடற்குழியற்றவை எனப்படும். உடற்குழியற்றவை எவை அப்படின்றாலும் உடற்குழியற்றவை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாலும் ஸோ இதை அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் உடற்குழி போலி உடற்குழி எனவும் திரவம் போலி உடற்குழி திரவம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து உடற்குழி விலங்குகள் எனப்படும். இதெல்லாம் நல்லா படிங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க, சரிங்களா? மிஸ் பண்ணாதீங்க. 5 மார்க் கொஷின்ஸ் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க இன்சைடில் இருக்க கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 20ல் 2.1.5ல் கண்டமாக்கம் மற்றும் முதுகு நான், அது இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின்ஸில் படிக்கணும். ஃபுல்லாகவே ஃபுல் பேசேஜ் படிங்க. அடுத்து 2.2ல் பார்த்தீங்கன்னா விலங்குலக வகைப்பாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 21ல். ஸோ இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேஜ் நம்பர் 22ல், இது 22ல் அது கண்டினியூ ஆகுது. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி படிங்க. அதுக்கு அடுத்தது பார்ப்போம். பேஜ் நம்பர் 26 எடுத்தீங்கன்னா 2.3.6ல் தொகுதி அனலீடா இருக்கு இல்லையா, வலை தசை புழுக்கள். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 27ல் 2.3.7ல் கணுக்காலிகள் இருக்கு இல்லையா, ஆர்த்தோபோடா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். இதுவும் ஃபுல்லாக படிங்க. பேஜ் நம்பர் 28ல் 2.3.8 தொகுதி மெல்லுடலிகள், அதாவது மொலுஸ்கா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதுவுமே 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஹிமோசயனின், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேர்டெல்லாம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணி எழுதுங்க. ஹைலைட் பண்ணி எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது 30 பேஜ் நம்பர் 30ல் 2.4 தொகுதி இருக்கு இல்லையா, முதுகு நானுடையவை, பைலம் கார்டேட்டா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை வந்து கண்டிப்பாக படிக்கணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பப்ளிக் இன்க்ளூடிங். முதுகு நானுடையவை, முதுகு நானற்றவை, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் 5 மார்க்ஸில் இந்த கொஷின் தான் ஃபஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க.
பேஜ் நம்பர் 35ல 2.4.7ல இரு வாழ்விகள் இருக்கு இல்லையா, ஆம்பிபியா. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில். அதே போல் 2.4.8 வகுப்பில் ரெப்டிலியா ஊர்வன. ஸோ அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 37ல 2.4.10ல வகுப்பு பாலூட்டிகள் மமலியா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ ஒரு கண்டென்ட் எடுத்தோன்னா அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாகவே படிக்கணும், அதோட எக்ஸாம்பிள்ஸோட கண்டிப்பாக எழுதணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் புக் இன்சைடில் முக்கியமானது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ புக் பேக்லேயுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எது வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும், எது வந்து படிக்கணும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்கேன். 25, 26லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தை ஒப்பிடுக, பிளவு உடற்குழியை உணவு பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா 22 ஸ்பாஞ்சின் மற்றும் முட்கள் எவ்விதம் கடற்பஞ்சுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை. 23 பெரும்பாலான விலங்குகளில் காணப்படும் பொதுவான 4 பண்புகளை குறிப்பிடுக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30 ஏன் தட்டைப்புழுக்கள் உடற்குழியற்றவை என அழைக்கப்படுகின்றன. கொஸ்டின் நம்பர் 31 சுடர் செல்கள் என்றால் என்ன. அடுத்து 34 முதிர் உயிரி டியூனிகெட்டுகளில் தக்க வைக்கப்பட்டுள்ள முதுக நாணிகளின் பண்புகளை குறிப்பிடுக. 37 மீன்களில் காணப்படும் காற்றுப்பைகளின் பண்புகளை குறிப்பிடுக. 36 எலும்பு மீன்களின் 3 முக்கிய பண்புகளை குறிப்பிடுக. 39 பறவைகளின் அகச்சட்டகத்தின் தனித்துவம் வாய்ந்த பண்புகளை குறிப்பிடுக. 40 முட்டையிடும் மற்றும் குட்டியினும் பெண் விலங்குகளின் முட்டைகளும் அவற்றின் குட்டிகளும் முறையே சம எண்ணிக்கையில் இருக்குமா, ஏன். இதில் உங்களுக்கு நான் ஷேட் பண்ண கொஷின்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லோவில் ஷேட் பண்ணதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிக் பண்ண கொஷின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேயும் பப்ளிக்கில் கேட்டதை ஷேட் பண்ணியிருக்கேன், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஷின்ஸை நான் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரையும் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிக்க பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. நிறைய லைக் வந்தால் தான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணுவீங்க நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.